கற்பகாம்பாள் அருணாகிய கபாலீஸ்வரரின் பெரும் கருணையினால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். சோமவார வழிபாடு, சோமவார பிரதட்சணம் இங்கே மயிலையே கைலை இந்த தலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் சோமவார பிரதட்சணம் செய்யும் அந்த காட்சியை தான் நாம் காண்கின்றோம். ஏனால் இத்தலம் கையிலேயே மயிலை என்று கூறப்படும் சிறப்பான தலங்க. ஏன்னா அம்மை மயிலாக வந்து கற்பகாம்பாள் தாய் மயிலாக உருவெடுத்து பெருமானை பூசை செய்த தலம் அல்லவா. பெருமானை பூசை செய்வதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடற்பாடு என்று நம்மையெல்லாம் பூஜை செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்கே இந்த நிகழ்வெல்லாம் நடந்தது சாமி. ஆமாம் சாமி, உயிருக்கு உயிரை தரக்கூடியது சிவபூசை ஒன்றே. அதனால்தான் எண்ணில் ஆகமும் வியம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனே ஆகும் என்று உரைத்தருள அண்ணலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தார் பெண்ணின் நல்லவளாகிய பெரும் தவ கொழுந்து. ஆமாங்க, அம்மையே பூசை செய்து நமக்கு காண்பித்தது எதற்காகனா, நம் உயிர்வதற்கு நாமும் நாளும் சிவபெருமானை ஏற்றி பூசை செய்ய வேண்டும். அதற்காக திருச்சிற்றம்பலம்.